ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அகிமேலக்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே காணப்பட்ட காரியத்தை வைத்து ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதை உள்ள காணப்பட எங்களிடத்திலே பேச போகிறீர். கர்த்தாவே, பேசும் அடியார்கள் கேட்கிறோம். ஆமீன். அகிமேலக்கு அப்பம் முழுக்கு. அகிமேலக்கு அப்பம் முழுக்கு. 1 சாமுவேல் 21:1. தாவீது நோபில் இருக்க ஆசாரியனாகிய அகிமேலக்கினிடத்தில் போனான். அகிமேலக்கு நடக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவர் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். 1 சாமுவேல் 22:14-15. அகிமேலக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரனும் தாவீதை போலவும் ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வரணும். உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாக இருக்கிற உண்மையுள்ளவன் யார் என்று நான் அவனுக்காக தேவசன்னில் விசாரிக்க தொடங்கினோ அது எனக்கு தூரமாக இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாக என் தகப்பனு விட்டால் எவன் மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவையிட்டாலும் ஒரு சிறிய காரியமாயிலும் பெரிய காரியமாயிலும் அறிந்திருக்கவில்லை என்றான். உண்மை அதுதாங்க. சில நேரத்தில் தெரியாதனமாக மாட்டிக்கிடுறோங்க. எங்கள் அகிமேலக்கு அப்பம் முழுக்கு. எதுக்கு அப்பத்துக்கு முழுக்கு போட வேண்டியதாகி போச்சு. அப்பம் புசிக்க முடியல, அன்னைய தினத்தோட காலி. இதுக்கு அகிமேலக்கு எந்த விதத்திலையும் காரணமே கிடையாது. சில நேரங்களில் ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அறியாமல் சில நேரத்தில் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியிருக்கு. பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்து ஒரு நபர் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த ஆஃபீஸில் நிறைய மேனேஜர்கள் வர்றாங்க போவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவர் யாரை பற்றி யாருக்கிட்டும் வாய் திறக்கவே மாட்டார். 15 மேனேஜர்கள் மாறி இருப்பாங்க. ஆனால் அந்த மேனேஜருக்கு அசிஸ்டண்ட் பார்த்தோம் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா இவர் யாருக்கிட்டையும் யாரை பற்றியும் வாய் திறக்கவே மாட்டார். பழைய மேனேஜரை பற்றி புது மேனேஜர்கிட்டையும், புது மேனேஜரை பற்றி ஓனர்கிட்டையும் எதுவுமே வாய் திறக்க மாட்டார். இல்லைங்க, நான் என் வேலையாக தாங்க இருந்தேன், அந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது. நீ அங்கே தானப்பா இருந்தா, உனக்கு எதுவும் தெரியாதா? என்னப்பா நீ இப்படி? இல்லை சார், எனக்கு உண்மையிலே தெரியும், நான் என் வேலையை பார்ப்பேன்னா அவர் வேலையை பார்ப்பேன்னா நீ முதலாளியும் வாயை அடிச்சிடுவார், எல்லாரும் வாயை அடிச்சிடுவார். 15 வருஷம் இவர் இருந்தார். 15 மேனேஜர் மாற காரணம் வாயை மூடிக்கிட்டு இருந்தார். இங்கே அகிமேலக்கு பாருங்கள், தெரியாதனமாக மாட்டிக்கிறாரு. என் வாழ்க்கையில் நிறைய பேர் சில சந்தர்ப்பங்களை நல்ல போஸ்டுகளை தெரியாதனமாக மாட்டிக்கிடுறாங்க. இங்கே தாவீது ராஜாவுக்கும் சவுலுக்கும் உள்பகை இருந்தது. உள்பகை, ஒருத்தர் எப்போ பிடிச்சு கவிழ்க்கலாம் அவிழ்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இது அகிமேலக்குக்கு தெரியாது. தாவீது ஓடி வாரான். தாவீது மேல உயர்ந்த ஒரு எண்ணம் இருந்தது. அகிமேலக்குக்கு சொல்றான், உமக்கு என்னையா வேணும்? அவன் ஏதாவது அப்போ ஏதாவது கிடைக்குமான்னு வந்து கேட்குறான். தாவீது ராஜா அந்த அகிமேலக்கு சொல்றான், இன்னைக்கு அந்த அப்பம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஈட்டி வேணா இருக்குது, நீ கொண்டு போட்டியே, கோலியாத்தை கொண்டு போட்டியே, அந்த ஈட்டி வேணா இருக்கு, தட்டுமா? அதுக்கு நிகரில் வாங்கிட்டு அன்னைக்கு தேவ சமூகத்தில் அன்றைக்கி ஏதாவது அப்பங்கள் இருந்தால் அதை வாங்கிட்டு போயிடுறான். ஆனால் இந்த காரியம் யாருக்கு வந்துட்டு? சவுல் ராஜாவுக்கு வந்துட்டுயா. இங்கே அகிமேலக்கு அப்புறம் அப்பம் புசிக்கவே முடியலையா, அப்பத்துக்கு முழுக்கு போட வச்சுட்டாயா சவுல் ராஜா. எந்த விதத்திலும் அகிமேலக்கு காரணமே கிடையாது ஐயா. அது தாவீதுக்கு தெரியும் ஐயா, அந்த சவுலுக்கு தெரியல. பாருங்க, சில நேரங்களிலே நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்கிடுவீங்க. எங்கள் அகிமேலக்கு அப்ராணியாக அப்பம் சாப்பிட்றத, வாழ்நாள் ஃபுல்லாக அப்பம் சுட்டு சாப்பிட்றத, ஆப்பம் போட்டுறத, முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்றத இழக்க வேண்டிய ஒரு காரணமாயிற்று. காரணம், அவன் வெகுளித்தனமாக மாட்டிக்கொண்டான். அவன் இங்கேயும் தெரியாது அங்கேயும் தெரியாது. தாவீது ராஜாவுக்கும் சவுல் ராஜாவுக்கும் நடந்த கதைகள் அவனுக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களிலே பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஆகவே சில நேரங்களிலே மௌனமாக இருந்து விடுவது நல்லது. எனக்கு தெரியும் என்று எல்லாவற்றிலும் முந்திக் கொண்டீர்கள் என்றால் இந்த அகிமேலக்கினுடைய கதைகள் ஆகிவிடும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அகிமேலக்கு என்னவாயிற்று என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் வாயை திறந்த பொழுது தாவீது ராஜாவை பற்றி சவுல் ராஜாத்திலே மிகப்படுத்தி பேசுகிறான். உண்மையான வார்த்தைகளை தான் பேசினான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கு சவுலுடைய இருதயம் வேறுபட்டு இருந்தது. யார் யார் என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. ஆகவே அகிமேலக்கு அப்பத்துக்கு முழுக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த காரியங்கள் வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், பாம்பை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடவற்றவர்களுமாக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். யாருக்கோ உதவி செய்ய போய், தாவீது ராஜாவுக்கு உதவி செய்ய போய், அவன் சவுலுடைய உண்மையான வேலைக்காரர், உண்மையான விசுவாசி ஊழியக்காரர் என்று உதவி செய்ய போய் அபிமேலுக்கு அங்கே இருக்க முடியவில்லை, அப்பம் சாப்பிட முடியவில்லை. அப்பத்தை எடுத்து கொடுத்தவனுக்கு அப்பம் சாப்பிட
முடியவில்லை. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். சில நேரங்களிலே, பல நேரங்களிலே யோசனை உள்ளவர்களாக செயல்பட இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, பலவிதமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா. பகடக்காயாகிவிட்டார் ஆண்டவரே அபிமெலக்கு. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே சூழ்நிலை கர்த்தாவே யாருக்கும் வேண்டாம் கர்த்தாவே. வாழ்கின்ற நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்களுடைய செவியும் ஆண்டவரே எங்களுடைய உதடுகளையும் நாங்கள் காத்து கொண்டவர்களாக, எங்களுடைய வாயை நாங்கள் காத்து கொண்டவர்களாக, காரியத்தினுடைய முகாந்தரம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும்படியாக எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தருவீராக. துர் ஆலோசனை உண்டாக்குகிற ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்க மனிதர்களிடத்திலிருந்து எங்களை தப்பு வைப்பீராக. எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக போக, சமாதானத்தோடு செல்ல எங்களுக்கு உதவி புரிவீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.